இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மே 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் வருகிற 24ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அதன்படி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.80% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே இந்த ஆண்டும் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இதில் மொத்தம் 93.80% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவிகள் 95.88%, மாணவர்கள் 91.74% தேர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தமிழகத்திலேயே அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் 98.31% பெற்று சிவகங்கை முதலிடத்தை பிடித்துள்ளது. 85.44% தேர்ச்சி பெற்று வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பெற்றுள்ளது. +1 பொதுத் தேர்வில் 92.09% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டு மாணவர்களை காட்டிலும் மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +1 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். இதில் மொத்தம் 92.09% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மாணவிகள் 95.13%, மாணவர்கள் 88.70% தேர்ச்சி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். எந்த ஆண்டிலும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு தமிழகத்திலேயே அதிக தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் 97.76% பெற்று அரியலூர் முதலிடத்தை பிடித்துள்ளது. 85.88% தேர்ச்சி பெற்று வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தை பெற்றுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் கடின உழைப்பினால் 167 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரித்து வருவதாகவும், எப்படி சென்டம் எடுத்தார்கள் என்ற அந்த மாடலை தமிழகம் முழுவதும் கொண்டு செல்வோம் என கூறினார். மேலும் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதிதான் பள்ளி திறப்பு என கூறப்பட்டுள்ளதாகவும், மாணவர்களின் நலன் சார்ந்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக நமது அரசு தீட்டும் திட்டங்களால் வரலாற்றில் இடம்பெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன. இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதில், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் தேர்ச்சி இதுவரை இல்லாத உச்சத்தை அடைந்துள்ளது என்றும், உயர்கல்வியிலும் இந்த உயரத்தை உறுதி செய்து வருகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் குறிப்பு தொடர்பாக பிற மாநில முதல்வர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலம் மத்திய அரசு விளக்கம் கேட்டது தொடர்பாக பிற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் மாநில தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மத்திய அரசு தொடர்ந்து சர்வாதிகார போக்கை கடைபிடித்து வருகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி பலவீனமாக உள்ளதாக கூறியுள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று முதல்வர் பதிலளித்தார். பாஜக கூட்டணியில்தான் OPS இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமித்ஷா சென்னை வருகை குறித்து OPS-இன் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், OPS கூட்டணியில்தான் இருக்கிறார் என்றும், கூட்டணியில் இருப்பதால் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் சந்திக்காமல் இருந்திருக்கலாம் என்றும் கூறினார். தொடர்ந்து கூட்டணி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, அவசரப்படாதீர்கள், கூட்டணி குறித்து கூடிய விரைவில் தெரியவரும் என்று கூறினார். பிரதமர் மோடியின் இதயத்தில் OPS-க்கு எப்போதுமே தனி இடம் உண்டு என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய OPS, அமித்ஷா சென்னை வந்தபோது தன்னை சந்திக்காது வருத்தம் அளிப்பதாக கூறினார். இந்நிலையில் திருவண்ணாமலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது OPS கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அண்ணாமலை, பன்னீர்செல்வம் எப்போதும் தங்களுடன் தான் உள்ளார் என்றும்,
பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு எப்போதுமே தனியிடம் உள்ளது என்றும் கூறினார். வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 29, 30 ஆகிய தேதிகளில் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதாகவும், இதில் கட்சி நிர்வாகிகள் தவறாமல் கலந்து கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, மதுரை, தேனி உள்ளிட்ட 9 மாவட்ட நிர்வாகிகளுடன் 29ஆம் தேதியும், சென்னை, காஞ்சிபுரம், திருப்பூர் உள்ளிட்ட 6 மாவட்ட நிர்வாகிகளுடன் வரும் 30ஆம் தேதியும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை தமிழக அரசு ஒதுக்காது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் சேர்க்கப்படும் 25% ஏழை எளிய மாணவர்களின் கல்வி கட்டணத்தை கடந்த 2 ஆண்டுகளாக செலுத்தாமல் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்காது குறித்து தமிழக அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் வெற்று விளம்பர வேலையில் மட்டுமே முதலமைச்சர் ஈடுபட்டு வருவதாக சாடியுள்ளார். சென்னையில் திரைப்பட தயாரிப்பாளர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ஆகாஷ் பாஸ்கரனின் வீடு தேனாப்பேட்டை கவிஞர் பாரதிதாசன் சாலையில் உள்ளது. இந்நிலையில் அண்மையில் அவரது இல்ல நிகழ்வில் அரசியல் கட்சித் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மேலும் ராயப்பேட்டையில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் என்பவர் இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இட்லி கடையில் தொடங்கிய பயணம் பராசக்தி வரை செல்ல எங்கே இருந்து பணம் வந்தது என தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சினிமாவில் துணை இயக்குநராக கூட தகுதி இல்லாதவரை தயாரிப்பாளராக மாற்றி தமிழ் சினிமாவை விழுங்க நினைப்பதுதான் கொள்ளை குடும்பத்தின் செயல் திட்டமா எனவும், பட்ஜெட்டிற்கு பணம் போதவில்லை என்றால் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகாஷ் பாஸ்கரனிடம் வாங்கிக் கொள்வார் எனவும் விமர்சித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் படுத்துக் கொண்டே ஜெயிக்கும் வித்தையை நிர்வாகிகளுக்கு கற்றுக் கொடுத்ததாய் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய ராமதாஸ், சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தாலும் அல்லது தனித்தே போட்டியிட்டாலும் குறைந்தது 50 தொகுதிகளில் பாமக வெற்றி பெறும் என கூறினார். கட்சியில் இருந்து நீக்கம் செய்வதற்கு இப்போதைக்கு அவசியம் இல்லை என்றும், விருப்பப்பட்டால் அவர்களாகவே பதவியில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இந்த கூட்டத்தை அன்புமணி புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. மே மாத இறுதிக்குள் மாவட்ட மற்றும் ஒன்றிய அளவிலான சார்பு அணி நிர்வாகிகளை நியமித்து முடிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 6 மாவட்ட செயலாளர்கள், மாநில அளவிலான அணி நிர்வாகிகள் குறித்த அறிவிப்பை விரைவில் விஜய் அறிவிக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் 3.5 லட்சம் கட்சி பொறுப்புகள் மற்றும் 70,000 பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் என அனைத்து பொறுப்புகளும் நிரப்ப வேண்டும் என பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடம் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். உதகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்கியிருந்த அரசு விருந்தினர் மாளிகை முன்பு நிர்வாகிகள், தொண்டர்கள் குவிந்த நிலையில் போலீசார் அனுமதி அளிக்காததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. உதகைக்கு கடந்த 12ஆம் தேதி 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் சென்றார். அங்கு முதுமலை, தொட்டபெட்டா, அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட்டார். இந்நிலையில் பயணத்தை முடிக்கும் முதலமைச்சரை காண அரசு விருந்தினர் மாளிகை முன்பு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் குவிந்தனர். அவர்களுக்கு அனுமதி வழங்காததால் போலீசாருடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 234 தொகுதிகளில் 5% அதிகமான இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் வழங்குவது வழக்கம். இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்தில் இருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2026 மே 10 நிறைவடைவதை அடுத்து வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் வட மாவட்டங்களை கடைசி இடத்தில் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 10 மற்றும் 11ஆம் வகுப்பு ஆகிய இரு பொதுத் தேர்வுகளிலும் மாணவர்களை விட மாணவியரே அதிக எண்ணிக்கையில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் தேர்ச்சி விகிதங்களில் வட மாவட்டங்கள் தொடர்ச்சியாக பின்தங்கி வருவது வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகங்கையில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவும், ஈரோட்டில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரி கதாநாயகனாக நடித்துள்ள மாமன் திரைப்படம் இன்று வெளியான நிலையில் மதுரையில் அவரது ரசிகர்கள் பேனருக்கு பாலபிஷேகம் செய்து கொண்டாடினர். மதுரை திருநகர் 4வது பேருந்து நிறுத்தத்தில் இருந்து மேளதாளங்கள் முழங்க பட்டாசுகள் வெடித்தும் கொடியேந்தியும் ரசிகர்கள் சென்றதுடன் பெண்கள் ஊர்வலமாக பால்குடம் எடுத்து வந்து சூரியின் பேனருக்கு பாலபிஷேகம் செய்தனர். இதனையடுத்து மாமன் பட போஸ்டர்களை ஷேர் ஆட்டோக்களில் ஒட்டி பேரணியாக சென்றனர். இதேபோல் கலைஞர் நூலகம், ஆட்சியர், எஸ்பி வீடுகள் உள்ளிட்ட புதுநத்தம் சாலையை ரசிகர்கள் மறித்து ஹெல்மெட் அணியாமல் புல்லட் சைலன்சரில் தீப்பொறி பறக்க கத்திக்கொண்டே அலப்பறை செய்தபடி சென்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் கடும் வெயிலில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. போடிநாயக்கனூர் நகராட்சி பள்ளியில் பிறவிலேயே பார்வையிழந்த மாற்றுத்திறனாளி மாணவன் நத்தீஸ் 471 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளார். அவருக்கு பள்ளி தலைமை ஆசிரியைகள் மற்றும் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் இனிப்புகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். மேலும் மாணவனின் பெற்றோர் கூலி தொழில் செய்து வரும் நிலையில் மாணவனின் உயர்கல்விக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிபோதையில் மளிகை கடை உரிமையாளர் மீது தாக்குதல் நடத்திய இயக்குநர் கௌதமனின் மகன் உள்பட 2 போலீசார் கைது செய்தனர். சென்னை அண்ணாநகர் பகுதியில் குடிபோதையில் வந்த இயக்குநர் கௌதமனின் தமிழழகன் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோர் மளிகை கடை உரிமையாளர் சண்முகம் என்பவரது ஆட்டோ மீது மோதியுள்ளனர். இதையடுத்து ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சண்முகத்தை இருவரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து சண்முகம் அளித்த புகாரில் போலீசார் இருவரையும் கைது செய்து பின்னர் காவல் நிலைய ஜாமீனிலேயே விடுவித்தனர். தூத்துக்குடி அருகே வல்லநாட்டில் நடைபெற்ற கோயில் கொடை விழாவில் உணவு அருந்திய 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. சைவம் மற்றும் அசைவம் என 2 வகையான உணவுகளையும் உட்கொண்டவர்கள் மற்றும் தாமிரபரணி ஆற்று நீரை பருகிய 30க்கும் மேற்பட்டோர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு திருநெல்வேலியில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் மயக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டதாக தெரிகிறது. திருப்பூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் போதை ஆசாமிகள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சி 6வது வார்டுக்கு உட்பட்ட கவுண்டநாயகன் பாளையம் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 17.50 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது. இதில் நேற்று முன்தினம் இரவு மது அருந்திய நபர்கள் மலம் கலந்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்த தண்ணீரை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்த பின்னர் தூய்மைப் பணி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் திருப்பூர் வடக்கு போலீசார் 2 பேரை கைது செய்தனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் பதவிக்கு நான் முயற்சிக்கவில்லை என எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் கடந்த 5ஆம் தேதி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் இருதரப்பு மக்களையும் சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் 55% குற்றம் அதிகரித்து இருப்பதாக நயினார் நாகேந்திரன் எந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு கூறினார் என்று தெரியவில்லை. கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் தங்களது தனித்தன்மையை காட்டத்தான் செய்யும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூரில் அமமுக துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி இல்லம் தஞ்சாவூர் மாவட்டம் தளவாய்பாளையத்தில் அமைந்துள்ளது. இவர் கடந்த 2011 முதல் 2016 வரை தஞ்சாவூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையால் தற்போது அவரது வீட்டின் முன் ஆதரவாளர்கள் குவிந்து வருகின்றனர். ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற போதிலும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 3 கட்டமாக தேர்வு எழுதி 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற முதியவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கடலூர் மாவட்டம் கோவிலாம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த கோதண்டராமன் ரயில்வே துறையில் ரயில் தண்டவாள பராமரிப்பு பணியில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் ஏற்கனவே 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தோல்வியடைந்த இவர் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளார். 70 வயது ஆன போதிலும் விடாமுயற்சியுடன் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற இவரை பலரும் பாராட்டி வருகின்றனர்.
தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை அடையாளம் காணப்பட்டது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்ற அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. இதனை செயல்படுத்தியதில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி இதுகுறித்து சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அவகாசம் வழங்கி விசாரணையை மே 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். வீட்டு வரி உயர்வு என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெற்ற பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஏற்கனவே இருந்த வீட்டு வரி மட்டும்தான் வசூல் செய்யப்படும் என்றார். பரங்கிப்பேட்டை அருகே பாஜக நிர்வாகி மீது ஏர்கன் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே பாஜக சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவராக அஸ்கர் அலிகான் என்பவர் பணியாற்றி வருகிறார். நேற்றிரவு இ-சேவை மையத்திற்கு செல்வதற்காக வெளியே சென்றவர் மீது ஏர்கன் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதில் ஏர்கனில் இருந்த ரவை செல்போனில் பட்டதாகவும் அதனால் செல்போன் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து அஸ்கர் அலிகான் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் செல்போன், சிசிடிவியின் ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் புயல் மழை கால நிவாரணத் தொகைகளை அந்தந்த காலங்களில் வழங்க வேண்டும் என விசைப்படகு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மீனவர் தர்மபிச்சை செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, மீன்பிடி தடை காலத்தில் எல்லை தாண்டி வரும் கேரள விசைப்படகுகளை தடை செய்ய வேண்டும் என்றும், புயல் மழை கால நிவாரணத் தொகைகளை அந்தந்த காலங்களில் வழங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சேலத்தில் திமுக நிர்வாகியை கண்டித்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடையாப்பட்டி எம்ஜிஆர் நகரில் அரசால் வழங்கப்பட்ட பட்டா நிலத்தில் பொதுமக்கள் விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியை செய்த திமுக நிர்வாகி அதன் அருகில் உள்ள நிலத்தை வாங்கிவிட்டு அந்த வழிப்பாதையை தடுப்பு சுவர் வைத்து அடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வழிப்பாதையை மீட்டுத்தர கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து பாதை மீட்டுத்தரப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். தமிழகத்தில் உயர் சிறப்பு மருத்துவம் பயின்ற மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாறாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியமர்த்தப்பட்டிருப்பதை கல்லூரிகளின் அனுமதிக்கான சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாக மருத்துவர் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். போதிய பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என குற்றச்சாட்டை தெரிவித்து தேசிய மருத்துவ ஆணையம் தமிழகத்தில் 34 மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஏன் அனுமதி ரத்து செய்யக்கூடாது என குறிப்பாடை அனுப்பியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மருத்துவர் ரவீந்திரநாத், மருத்துவர்கள் நியமனத்தில் வழக்குகளை காரணம் காட்டி அரசு தப்பித்துக் கொள்கிறது எனவும், பணி நியமனம் வெளிப்படைத்தன்மையோடு மேற்கொள்ளப்பட்டு இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது எனவும் தெரிவித்தார். சென்னை அடுத்த மாத்தூரில் பிரபல உணவகத்தின் உணவில் கடல் சிப்பி இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தூரில் உள்ள தனியார் இனிப்பகத்தில் வாடிக்கையாளர் ஒருவர் வாங்கி சென்ற உணவில் சிப்பி இருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் உணவினை சாப்பிட்ட சிறுமி உள்பட 3 பேருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உணவகத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கப்பல் பயணம் காந்தம் போன்றது, மீண்டும் மீண்டும் பயணிக்க தூண்டும் என சிவகங்கை பயணிகள் கப்பல் கேப்டன் தெரிவித்தார். நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை இடையிலான கப்பல் போக்குவரத்து கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்று 100வது பயணத்தை சிவகங்கை கப்பல் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து பேசிய கப்பல் கேப்டன் ராஜா ஜவஹர், விமானத்தை விட கப்பல் பயணத்தில் இயற்கை அழகை ரசிப்பதுடன் டால்பின், திமிங்கலம் உள்ளிட்டவைகளை நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைப்பதாகவும், மீண்டும் மீண்டும் பயணிக்க தூண்டும் என கூறியவர், கப்பல் பயணத்தை அனுபவிப்பவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே சாலை விபத்து சம்பவத்தால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற ஆம்னி பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டு விபத்தை ஏற்படுத்தின. இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களிலும் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. உதகையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென மழை பெய்ய தொடங்கியது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் உதகை மத்திய பேருந்து நிலையம், ஹில்பங் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் காட்டு யானைகள் தோட்டத்திற்குள் புகுந்து தென்னை, வாழை மரங்களை சேதப்படுத்துவதாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டம் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் செங்கோட்டை அருகே உள்ள கற்குடி கிராமத்தில் 4 காட்டு யானைகள் புகுந்து தென்னை மரங்களை சேதப்படுத்தின. இதுகுறித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த தேவாலா கைத்கொள்ளி பகுதியில் உணவு தேடி உலா வந்த மொட்டைவாழ் காட்டு யானையால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தேவாலா கைதகொள்ளி பகுதியில் நள்ளிரவு திடீரென மொட்டைவாளுடன் காட்டு யானை ஒன்று குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. இதனால் மக்கள் அச்சமடைந்து வீடுகளுக்குள் தஞ்சமடைந்துடன் யானையை விரட்ட வாகனங்கள் மூலம் ஒலி எழுப்பியதால் திடீரென வாகனங்களை தாக்க முற்பட்டது. அப்போது அனைவருமே கூச்சலிடவே தேயிலை தோட்டத்திற்குள் சென்று மறைந்தது. பாலக்காடு அருகே மலை உச்சியில் சிறுத்தை அமர்ந்திருக்கும் காட்சி வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கடந்த சில நாட்களாக 3 சிறுத்தை புலிகள் ஊர்மலை பகுதியில் நடமாடுவதாக ஆடு மேய்ப்பவர்கள் கூறி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை ஜோதிஹள்ளி கிராமம் அருகே உள்ள மலை உச்சியில் சிறுத்தை உயரமாக அமர்ந்துள்ள காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் நடைபெற வேண்டிய பூஜைகள் அனைத்தும் தாமதமாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் நாள்தோறும் 5 கால பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் பரிஜாதகர்களின் பற்றாக்குறையால் ஆகம விதிகளின்படி நடைபெற வேண்டிய பூஜைகள் அனைத்தும் காலதாமதம் ஆவதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் தங்கத்தேர்வுபடி கால தாமதமானதால் வேதனையடைந்த பக்தர்கள் கோவிலுக்கு போதுமான பரிஜாதகர்களை நியமித்து ஆகம விதிகளின்படி பூஜைகள் நடைபெற வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததற்கு ஆப்கானிஸ்தான் அரசுக்கு இந்தியா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. இதற்கு இந்திய அரசு ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மவ்லி அமர்கான் உடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி நன்றி தெரிவித்தார். ஆப்கான் அரசுடன் இந்தியா நடத்திய இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையானை தரிசித்த இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு ரங்கநாயக மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இஸ்ரோ தலைவர் நாராயணசுவாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பிறகு ரங்கநாயக மண்டபத்தில் அர்ச்சகர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த மாதம் 18ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் 101வது ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாகவும் PSLV-C-61 பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளை விண்ணில் எடுத்து செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் 62 ஆண்டுகளில் 63வது PSLV-யை ஏவப்போவதாக மகிழ்ச்சியுடன் கூறினார்.